ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா கேரளா ஸ்டைல் வெஜிடபிள் ஸ்டியூவும் இடியாப்பம் தான் பார்க்க போறோம். இது மோஸ்ட்லி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த வெஜிடபிள் ஸ்டியூவை நிறைய பேர் ஒயிட் குருமான்னு சொல்லுவாங்க, ஒயிட் சால்னா அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயுமே சூப்பரா இருக்கும். இது நீங்க இது வரைக்கும் செஞ்சதுலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்க கெட்டியா வச்சா கூட்டா கூட வச்சு சாப்பிடலாம். ரைஸுக்குமே சூப்பரா இருக்கும். பிரியாணிக்கு, தேங்காய் பால் சாதம், குஸ்கா அப்படின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி தான் இது. இந்த ஒயிட் குருமா மோஸ்ட்லி இடியாப்பத்துக்கு, ஊத்தாப்பத்துக்கு தான் வச்சு சாப்பிடுவாங்க கேரளால. ஆனா நீங்க எது கூட வேணாலும் வச்சு பேர் பண்ணி சாப்பிடலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும், மனமா இருக்கும். இதோட சேர்த்து இடியாப்பம் நாங்க எப்படி வீட்டில் செய்வோன்றதையும் நான் சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 10 to 15 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும். அப்பனா தான் ஈஸியா அரைஞ்சு வரும். இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஊற வைங்க. அப்போதான் அந்த முந்திரி நல்லா சாஃப்டா வரும். இப்போ எந்த பாத்திரத்துல நீங்க ஒயிட் குருமா செய்ய போறீங்களோ அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க தேங்காய் எண்ணெயில தான் செய்யணும், அப்பனா டேஸ்டா இருக்கும். இப்போ ஹோல் ஸ்பைசஸ்ல 2 கிராம்பு, 1 கல்பாசி, 2 ஏலக்காய், 3 பட்டை, அன்னாசி பூ 1 ஆட் பண்ணிட்டு பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 1 to 3 பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பெரிய வெங்காயம் சைஸ் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1 கப் அளவுக்கு கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இது 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பீன்ஸும் அதே அளவுக்கு 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் 100 கிராம் இருக்கும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதெல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ இதை கொஞ்ச நேரம் வேகட்டும் இந்த காய்கறி எல்லாமே. இப்போ அந்த டைம்ல ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ஊற வச்சிருக்க முந்திரி எடுத்துக்கலாம். அதுல தேங்காய் பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கார்ன்ஃபிளவர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பாலோட சேர்த்து நான் ஏன் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன்னா தேங்காய் பால் திக்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தண்ணியா இருந்தா போதும். அதனால தான் நான் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காய் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க முந்திரி, தேங்காய் பால் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதி வர அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு பாருங்க, நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிருங்க. இப்போ கெட்டியான தேங்காய் பால் லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்பனா நல்லா கிரீமியா நல்லா கெட்டியா இருக்கும். உங்களுக்கு தண்ணியா தான் பிடிக்கும்னா நீங்க கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டா வரும். உங்களுக்கு நல்லா திக்கா கிரீமியா வேணும்னா நீங்க நிறைய தான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிருக்கேன். 1/2 கப்ன்றது 100 ml இருக்கும், அந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நான் ரெடிமேடா வாங்கின தேங்காய் பால். நீங்க ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணணும்னா நீங்க தாராளமா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. லாஸ்டா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான ஒயிட் குருமா வீட்லயே ரெடி ஆயிரும். இப்போ இதை பேர் பண்றதுக்கு நம்ம இடியாப்பம் செஞ்சுக்கலாம். இப்போ இடியாப்பம் செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு உங்ககிட்ட இல்லைன்னா இடியாப்ப மாவு இருந்துச்சுன்னா நீங்க இடியாப்ப மாவை யூஸ் பண்ணிக்கலாம் டைரக்டா. இது ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பேன்ல 3 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நெய் ஆட் பண்ணி சுடுதண்ணி ஆட் பண்ணும்போது நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணும்போது நல்லா சாஃப்டா வரும் இடியாப்பம். இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம மாவு பசஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாவே வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு எடுத்துட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாகி வந்துடும். இப்போ நம்ம முறுக்கு மேக்கர் எடுத்துக்கலாம். அதுல இடியாப்பம் அச்சு எடுத்துக்கோங்க. இடியாப்பம் அச்சு ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். நீங்க எப்படி ப்ரிஃபர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இடியாப்பம் அச்சு எடுத்துட்டேன். அதுல நல்லா ஃபிட் பண்ணிட்டு உள்ள நல்லா ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா தடவிட்டீங்கன்னா ஈஸியா வரும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இடியாப்பம் மாவு வச்சுட்டு புழிஞ்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் இட்லி பாத்திரத்துல தான் வேக வைக்க போறேன். ஸோ இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா அதிலேயே கூட ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இடியாப்பம் வச்சிடலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்கும். ஸோ டக்குனே ரெடி ஆயிரும். 5 நிமிஷத்துக்கு மேல போகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நீங்க டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ இடியாப்பம் ரெடி ஆயிருச்சு பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ இதெல்லாத்தையுமே சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள் குருமாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது வரைக்கும் நீங்க இடியாப்பத்துக்கு தேங்காய்
பால் சீனி தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு சேஞ்சுக்கு இந்த வெஜிடபிள் ஸ்டியூ செஞ்சு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது ஊத்தாப்பத்துக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு கூட சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.